அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த சூப்பை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாங்க. கிளைசமிக் லெவல் வந்து இதில் கம்மியாக இருக்கனால உடம்புல ரத்த ஓட்டம் சீராக செயல்பட்டு உங்கள் மைண்டு உங்கள் மனசு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இது பார்த்துக்கும். வேறு ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்துச்சுனாலும் கேளுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம லைவ் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம லைவில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பேச்சுலர்ஸ் பிகினர்ஸ் யாருனாலும் சரி வீட்டில் இருக்க கொஞ்சம் பொருளை வச்சு எப்படி சூப்பராக சமைக்கலான்றது தான் ஹெல்த்தியான லைவ் வீடியோ தான் நம்ம போடுவோம். நீங்கள் ஃப்ரீ டைமில் செக் பண்ணி பாருங்கள். இதய நோய் வராமல் முக்கியமாக ராகி சூப் வந்து தடுக்குங்க. ராகியில் சூப் மட்டும் இல்லை, தோசை, உப்புமா, ராகி அடை, வெஜிடபிள்ஸ்லாம் ஜாஸ்தி போட்டு ராகி சேலட் கூட செஞ்சு சாப்பிடுங்க. நம்ம லைவ் பார்த்துட்டு இருக்கவங்க நம்ம வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள். உங்கள் சிஸ்டருக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு பாருங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ராகி பார்த்திங்கன்னா வீட்டிலே இருக்கிற ஒரு சிறந்த மருந்துனே சொல்லலாம். அந்தளவுக்கு இதய நோய் பிரச்சனையை சரி பண்ணுது, மலச்சிக்கலை சரி பண்ணுது, செரிமான கோளாறு இருந்தால் அதை சரி பண்ணுது. முக்கியமாக சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து இந்த ராகி ரிலேட்டடான உணவுப் பொருட்கள் வந்து சுகர் லெவலை கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குங்க. வீட்டிலே இருக்க பொருட்களை வச்சு வீட்டில் பெரியவங்களுக்கு சுகர் யாராவது ஜாஸ்தி இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு ராகி அடை, ராகி தோசை, ராகி உப்புமா, ராகி சூப்பு இந்த மாதிரி ஸ்வீட் கூட செஞ்சிங்கன்னா லைட்டாக ராகி ஸ்வீட் செஞ்சு கொடுங்க. அதில் ரெகுலராக சேர்க்குற சுகர் சேர்க்காமல் வெல்லம் போட்டு லைட் அவங்க இனிப்புக்கு கொஞ்சம் இனிப்பு சாப்பிட்டா தானே அவங்களுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் வெல்லம் தட்டி போட்டு ஏலக்காய் தட்டி போட்டு ராகியில் ஸ்வீட் கொடுங்க. இந்த மாதிரிலாம் வீட்டில் உள்ள பொருட்களை வச்சே நம்ம செஞ்சு கொடுக்கும்போது ஹாஸ்பிட்டலுக்கே போகாமல் அவங்கள நம்ம ஆரோக்கியமாக பார்த்துக்க முடியுங்க. கண்டிப்பாக பண்ணுறோங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே. நம்ம சேனலை கன்யூஸாக பாருங்கள். ஹெல்தியான ரெசிபிஸ், ஹெல்தியான டிப்ஸ் தான் நம்ம இதில் அடிக்கடி நம்ம போடுவோம். ராகியில் இரும்பு சத்து அதிகம் இருக்கனால பல்லோட வலிமையும் எலும்போட வலிமையையும் நல்லா பல்ல பார்த்திங்கன்னா 70-80 வயசு கூட விழுகாமல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக வச்சுக்குவோம். அதே மாதிரி பிலோ 30 ஆனாலே இப்போ பார்த்திங்கனாலே இந்த முட்டிக்கால்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடுது. கொஞ்சம் ஸ்டெப்ஸ் ஏறி துணி காய போட்டு வரக்குள்ளே எனக்குலாம் கால் வலிச்சிடுதுப்பா. நான்லாம் இப்போ அடிக்கடி ராகி சூப் தான் சாப்பிட்றேன். ஓகே, கொஞ்சம் ஃபீலிங் நல்லா இருக்குது. அந்த மாதிரி கைகால் மூட்டு வலி இருக்கவங்கெல்லாம் ராகி சூப் அடிக்கடி எடுத்துக்கோங்க. நம்ம சொன்ன அளவுகளோடு எடுத்துக்கோங்க. இன்னும் உங்களுக்கு கூடுதலான பலன் கிடைக்குங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம லைவ் பார்க்குறவங்க உங்கள் நேம் சொல்லிட்டு பாருங்கள், எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும் நமக்கு, நம்ம சேனலுக்கு. இது எப்பயுமே நார்மலாக நம்ம மட்டன் சூப்லாம் சாப்பிடுவோம்ல, அது மாதிரி சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. ஏன்னா நம்ம இதில் நிறையா ஸ்பைசஸ் ஆட் பண்ணியிருக்கோம். நிறையா ஸ்பைசஸ் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா காரசாரமாக இருக்கிறதுக்காக தேவையான அளவு உங்கள் காரத்துக்கு ஏற்ற போல் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. கடைசி அதில் பெப்பர் தூள் நீங்கள் போடணும், கண்டிப்பாக போடணும். முழுசாக அதில் மிளகா போட்டால் குட்டீஸை தூக்கி போட்டுறாங்கன்னு சொல்லிட்டு நான் அதில் அவங்களுக்கு கொடுக்கும்போது பெப்பர் தூள் தான் சேர்த்து கொடுப்பேன். கருவேப்பிலையை தாளிக்கிறப்ப போடாதீங்க, தண்ணியில் போடுங்க.